Hi friends, this is your Arul. Welcome back. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம்ம போவோம். என்னடா சொல்ற, நம்ம நிஷாவா வெண்பா குட்டியை விஜய் கிட்ட ஒப்படைச்சது? ஆமாங்க, நம்ம நிஷா தாங்க. எப்படி 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 எல்லாரும் தானே யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிஷாவுக்கு எப்பவுமே விஜய் மேலே ஒரு கண்ணு. அதனால் அவள் வாங்கி தின்னா பண்ணுன்ற மாதிரி நமக்கு பண்ணு மாதிரி கிடச்சிது. நம்மளோட வெண்பா ஸ்டேஷனில் இருந்தா இவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, விஜய் மாமா வீட்டுக்கு கொண்டு போனால் அவர் மனசில் இடம் பிடிச்சிடலாம், அவரை கட்டெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்த நம்ம நிஷா உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட அட்ரஸை சொல்லி தூக்கிட்டு செல்லத்தை நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களால பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அந்த சீன்லாம் முடிஞ்ச உடனே அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க சாமின்னு எல்லாரும் சொன்ன உடனே நம்ம நிஷா என்ட்ரியாக வராங்க. நிஷாவை பார்த்தோன்னே அப்படியே மறண்டி ஆடி அதிர்றாங்க. உடனே நம்ம விஜய் என்ன சொல்கிறேன்னு தெரியல, நிஷா கையை பிடிச்சிக்கிட்டு நிஷா நிஷா தேங்க்யூ நிஷான்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் விட்றாருங்க. உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இதை வச்சு நம்ம நிஷா என்ன பண்ணலான்னு பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவை வெளியே கூப்பிட்டு வரணும். ஏன்னா ஜெயிலில் போயிருக்கார் இல்லையா, அவர் இப்போ வெளியே வந்துட்டா நம்ம நிஷாவுக்கு இன்னொரு ஆள் கிடச்சிடும். இன்னொரு ஆள் கிடச்சா விஜய் மனசில் இடம் முடிச்சா விஜய் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம், அவங்க அக்கா பொண்ணையும் கூட கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிஷா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் புரியாத நம்மளோட மக்கு சாம்பிராணி விஜய் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே உங்கள் அப்பா வெளியே கொண்டாரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நிஷா அப்பா பிளான் ஏ சக்ஸஸ், அடுத்தது பிளான் பிஏ சக்ஸஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரி வா நிஷா சாப்பிட்டு போகணும்னு சொல்ல, இல்லை எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, போகும்போதே அவளுக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி தான் நான் வெண்பா கூட்டு போய் வீட்டில் விட்டு விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன், அடுத்து அப்பா வெளியே கூப்பிட்டு வந்துடுவேன், இதுக்கப்புறம் இருக்குது அந்த பாக்கி பண்ணாட விஜய்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்றாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க. நம்ம நிஷாக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருந்தும் எங்கே டம்மியாக இருக்காங்க தான் எனக்கு தெரியல. அழகாக இருந்தால் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, அவளுக்கு அழகாகவும் இருக்கா அறிவாகவும் இருக்கா, ஆனால் எதுவுமே விளங்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல. நான் அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா என்னை குறுன்னு முறைக்கிறாங்க, என்னான்னு தெரில. இதை கேட்டு எங்கள் அப்பா ஒரு பக்கம் பறக்கிறாரு, என்னான்னு தெரில. சரி விடுங்க, அந்த டாபிக் நமக்கு எதுக்கு. பார்த்தீங்களா, இந்த வீணாக போன கோழிங்க காலையில் இங்கே வந்து மேயுது, கீரி புலம் தூக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுற சொல்லுங்கள். 45 கோழி இருந்துச்சுங்க, அதில் 6 கோழி கீரி புலம் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் அதுக்கு தான் இறையாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் போய் துரத்துறேன், அப்படியே பேசிகிட்டே போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம நிஷா விஜயும் ஒன்று சேர போகிறாங்களா, இல்லை மல்லியும் அவங்களும் ஒன்று சேர போகிறாங்க, நடக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, நம்மளோட மல்லியும் அரவிந்தும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னு கேட்குறீங்க, ஆமாங்க, அரவிந்துக்கு தெரியாமல் தாலியை மறைச்சிட்டாங்க நம்மளோட மல்லி. இதை பார்த்த உடனே நம்ம வில்லிக்கு யாருன்னா நம்ம அண்ணிங்க நம்ம நாகு, அவங்களுக்கு செம்ம கோவம். ஏண்டி உனக்கெல்லாம் அறிவு மயிறு இருக்கா, விளங்காதவில்லை, அதை சொல்ல முடியாதா, நீ நாசமாக போடின்னு திட்டி அவளை உள்ள அனுப்பிச்சிட்டு உன்னை விஜய் கூட சேர்க்கறது தாண்டி என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு டெரர் ஃபேஸில் சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, see you, bye bye.